கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆதியாகமம் 24:1. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எங்கள் தேவன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் தேவனா? உங்களுக்கு இல்லையா? ஆபிரகாம் கையிடுகிற எல்லா வேலையிலும் சகலத்தையும் தேவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவர் குறையெல்லாம் நிறைவாக்கினார் அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் இல்லையா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக ஆபிரகாமுக்கு செய்த நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, அவர் வாழ்க்கையில் செய்து முடித்த அனைத்து காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் பேரில் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாக ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். அவரை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். உங்களுக்கும் எல்லாவற்றிலும், எங்கே போனாலும், எந்த இடத்துல போனாலும், எங்கே உங்கள் கைகளில் பிரயாசம் இருந்தாலும் அந்த இடத்துலெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு நாளும் குறையப்பட்டு போவதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு உண்டாயிருக்கும். நிச்சயமாக இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.